அனைவருக்கும் வணக்கம். இந்நாள் நன்னாளாகட்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளும் எல்லா விதமான தொடக்கமும் இந்த தை மாதத்துல ஆரம்பமாகுதுங்க. அப்படிப்பட்ட இந்த தை மாதத்தின் இந்த வாரத்திற்கான மகர ராசி நேயர்களுக்கான ராசி பலன் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்கள் அப்படின்றவங்க காலச்சக்கரத்தில் 10வது வரக்கூடிய ராசி. நில ராசியைச் சேர்ந்தவர்கள் இந்த ராசிக்காரர்கள். ஜோதிடத்துல கர்மக்காரன் அப்படின்னு அழைக்கப்படுற சனி பகவான் ஆளக்கூடியது தான் மகர ராசி. இவர்கள் அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் லட்சியம் நிறைந்தவர்களாகவும் இருப்பாங்க. அடிமட்டத்துல இருந்து முன்னேறி வரக்கூடிய நபர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். இவர்கள் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பலவீனம், ஒருவர் செய்யக்கூடிய தவறுகளை ஒருபோதும் மறக்கவும் மன்னிக்கவும் மாட்டாங்க. அதுதான் இவங்க கிட்ட இருக்க மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். மகர ராசினர் இயற்கையாகவே கடின உழைப்பாளிகளாய் இருப்பாங்க. அர்ப்பணிப்பு உணர்வு கொண்டவர்கள். எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதை முடிச்சே ஆகணும் அப்படின்ற மனோநிலை இவங்க கிட்ட அதிகமாக இருக்கு. தன் கடின உழைப்பால பின் வாங்காம எந்த சூழ்நிலையிலையுமே எதிர்கொள்ள தயாரா இருக்கக்கூடியவர்கள். மன உறுதி எதுலையுமே ஆர்வம் மிக்க இவர்கள் எடுத்த முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கக்கூடியவர்களா இந்த மகர ராசிக்காரர்கள் இருக்காங்க. மகர ராசியைச் சேர்ந்தவங்க எதையுமே தீவிரமாக சிந்திக்கக்கூடியவர்களாகவும் சகிப்புத்தன்மை அதிகம் இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவங்க தான் இவங்க. வியக்கும் செய்தி வந்து சேரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. விஐபிகளோட உதவி கிடைக்குங்க. பயணத்தால் பலரையும் சந்திக்கும் வாய்ப்புகள் இவர்களுக்கு கிடைக்கும். பொருளாதார நிலையானது உயரும். உறவினர்களின் பாச மழையால் நினையக்கூடிய வாரமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைய போகுது. பொருளாதார மேன்மை உண்டாகும் வாரம். ராசிக்கு 2ஆம் இடம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்கு. தனஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும் சேரும் இந்த கிரக அமைப்பு இனி 30 வருஷம் கழிச்சு தான் மகர ராசினருக்கு கிடைக்கும். எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் நற்பலன்கள் கிடைக்க போகுது. குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள் மூத்த சகோதரர் வழியில ஆதரவும் அன்பும் கிடைக்கும். தந்தை வழி உறவு மேம்படும். எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலோடு செஞ்சு எல்லா பலனையும் அடைவீங்க. இந்த வாரம் தனவரவும் அதற்கேற்ப செலவும் உண்டாகும். வட்டி கடையில் அடமானம் வச்ச பொருளை மீட்பீங்க. சொத்துக்களின் மதிப்பு உயரும். வியாபாரத்தில் செய்கிற முதலீடு மறு முதலீடாக மாற வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் நிலவிய பிரச்சனைகள் குறையும். பெண்களுக்கு புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகரிக்கும். தம்பதிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். முன் கோபத்தை தவிர்க்கிறதால ஆரோக்கியமானது சீராகலாம். ஸ்ரீரங்கநாதனை வழிபட்டீங்கன்னா எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும் வாரமாகவே இருக்கு. செலவை சமாளிக்க முடியாம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு உண்டாகலாம். இதனால குடும்ப தலைவனும் தலைவியும் கூடுதல் டென்ஷனோட இருப்பீங்க. மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதை எல்லாம் குழந்தைங்க மேலே காட்டக்கூடாது. பொறுமையாக நடந்துக்கோங்க. வெறும் பணத்திற்காக சந்தோஷத்தை இழந்துடாதீங்க. அதை மனசில் ஆழ பதிய வச்சுக்கிறது நல்லது. மற்றபடி வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தில் தேவையில்லாமல் இருந்து வந்த வீண் டென்ஷன்களும் அலைச்சல்களும் குறையலாம். சின்ன சின்ன கடை வச்சுருக்கவங்க கூட நிம்மதியோட உங்களுடைய அன்றாட வியாபாரத்தை கவனிப்பீங்க. பசியோடு இருக்கிற 2 பேருக்கு இந்த வாரம் 2 நாள் சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்களுடைய நிதி நிலைமை தானாகவே சீராகும் அப்படின்னு சொல்லப்படுது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ரொம்பவும் ஒரு விதமான நல் பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்க போகுது. மகர ராசிக்கு பணவரவு உண்டாகும். வருமானத்தை பெருக்கிறதற்கான ஆதாயங்களை வளர்த்து கொள்றதுக்கான அமோகமான காலமாக இந்த காலம் அமைய பெறலாம். உங்களுடைய கடின உழைப்பும் அர்ப்பணிப்பாலும் ஆதாயம் அடைவீங்க. தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான ஏற்ற காலமாக இருக்கும். தொழில் வியாபாரம் வேலையில் அதிக லாபத்தை பெற வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது.
கொக்கு போல காலம் வர வரைக்கும் அமைதியாக இருந்து காரியத்தை வெற்றி காணக்கூடிய மகர ராசினருக்கு இந்த வாரம் பல சுப காரியங்களில் கலந்து கொண்டு ரொம்பவே பிஸியாக இருக்க போகிறீங்க. குடும்ப நிலையில் ரத்த உறவுகளை அனுசரித்து போகிறது அவசியம். எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க திட்டமிடல் ரொம்ப அவசியமாக பார்க்கப்படுது. சொந்த பந்தங்கள் விஷயத்தில் சற்று விலகியே இருங்க. தொழில்துறையினர் மற்றும் வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபத்தை பெற இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆதரவால் ஆதாயம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் பிரிவினர் வேளாண் நிறுவன பங்குகளில் லாபம் அடைவீங்க. ரியல் எஸ்டேட் துறையினர் பெருநகரங்களில் கட்டுமான திட்டங்களை தொடங்குவீங்க. பள்ளி கல்லூரி மாணவர்கள் வழக்கத்தை விட கூடுதல் கவனம் செலுத்தி கல்வி கற்க வேண்டும். பல இடங்களுக்கும் சென்று வரதால மன உளைச்சல், தலைவலி, முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனால் தக்க மருத்துவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குணமாகும். ஆதரவற்ற வயதான பெண்களுக்கு முடிந்த வரைக்கும் ஆடை தானம், அன்னதானம் செய்து அவர்களுடைய ஆசையை பெற்றீங்கன்னா உங்களுக்கு பல விதமான நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. மகர ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த வார தொடக்கத்தில் உடல் நலம் தொடர்பான கவனம் தேவைப்படுது. உங்கள் வேலையை திட்டமிட்டு சரியான நேரத்தில் முடிக்க முயற்சி செய்யுங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. பருவகால நோய்கள் பிரச்சனையை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் உங்கள் வேலை தொடர்பான பரபரப்பான சூழ்நிலை இருக்கும். நலன் விரும்புகிறேன் ஆதரவு கிடைக்குங்க. இந்த வாரத்தில் உங்கள் உடல் நலம் மற்றும் உணவு பழக்க வழக்கத்தில் கவனம் தேவைப்படுது. குடும்ப உறவில் இனிமை நிறைந்திருக்கும். தொழில் தொடர்பாக ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படலாம். காதல் உறவுகளில் துணையோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நடந்துப்பீங்க. பண வரவு திருப்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஆனாலும் தேவையற்ற செலவுகளால் மன சஞ்சலம் உண்டாகும். உறவினர்களும் நண்பர்களாலும் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும். அப்படின்றதால பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம். திருமண வயதில் இருக்கிற மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகள் சாதகமாக அமைய வாய்ப்பிருக்கு. அலுவலகத்தில் வேலை சுமையானது அதிகரிக்கும். உங்கள் வேலைகளை மற்றவர்கள்கிட்ட ஒப்படைக்காதீங்க. அதிகாரிகள் கிட்ட பக்குவமாக பேசுறது நல்லது. வியாபாரமானது சற்று மந்தமாக தான் இருக்கும். லாபமும் குறைவாக தான் கிடைக்கும். சக வியாபாரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும். அப்படின்றதால பக்குவமாக நடந்துக்கோங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக அமையப்போகுது. இந்த வாரம் உற்சாகமாக காணப்படுவீங்க. மனதில் தைரியம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்கள் ஆலோசனையை கேட்டு வருவாங்க. தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் ஆடை ஆபரண சேர்க்கையும் உருவாக வாய்ப்பிருக்கு. அலுவலகத்தில் எதிர்பாராத சலுகை கிடைத்து மகிழ்ச்சி கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறும். லாபமும் கூடுதலாக கிடைக்க வாய்ப்பிருக்கு. பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்குங்க. ஆக மொத்தம் இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக இருக்க போகுது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எதையும் கண்டு அஞ்சாமல் பணியாற்றுவீங்க. வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகலாம். பண தேவை ஏற்படும். தேவையான நேரத்தில் மற்றவர்களின் உதவி கிடைக்கப்பெறும். புதிய சொத்து வாங்குறதுல கவனம் போகணும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கலாம். திறமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வச்சுப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் சொல்கிறத கேட்கறது மூலியமாக நன்மை கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாக இருக்க போகுது. பெண்களுக்கு புதியதாக செய்கிற காரியங்களில் கவனம் தேவைப்படுது. கலைத்துறையினருக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு உங்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. மாணவர்களுக்கு ஆசிரியர் சொல்படி பாடங்களை படிக்கிறதால கூடுதல் மதிப்பெண் பெற்று வெற்றி பெற உதவலாம். மகர ராசியில் இருக்கிற உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் எல்லா வகையான நற்பலன்களும் கிடைக்க போகுது. புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீங்க. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்கள் மூலம் புகழ் கிடைக்கலாம். எதிர்பாராமல் நடக்கும் திருப்பங்களால் சாதகமான பலன்கள் கிடைக்கும். உல்லாச பயணம் செல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. இந்த வாரம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்கான அலைய வேண்டிய தேவை ஏற்படும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கலாம். முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகள் வரும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் எதிர்பாராமல் நடந்த சம்பவங்கள், இழுபறியாக இருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும்.
கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். பிள்ளைகளோட அனுசரித்து போய் கருத்து வேற்றுமை வராமல் இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. சகோதர வகையில் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சனி பகவானை வணங்கி வந்தீங்கன்னா கஷ்டங்கள் எல்லாம் குறையும். வேலைப்பளுவும் குறைய வாய்ப்பு இருக்கு. இந்த வாரம் உங்களுக்கு ஒருவித சாதகமான பலன்கள் இருக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.